முதல்ல தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு அப்செட்டான நியூஸ். இன்னைக்கு மார்ச் 9 மதியம் ஜனநாயகன் படத்துக்கு ரீசென்சார் நடக்க இருந்துச்சு. இன்னைக்கு சர்டிபிகேட் கிடைச்ச உடனே ரிலீஸ் தேதியை அறிவிக்கலான்னு படக்குழுவும் தியேட்டர் ஓனர்களும் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு சென்சார் அதிகாரிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால இந்த மறுதணிக்கை ஒத்தி வைக்கப்பட்டுடுச்சு. இதனால படக்குழு செம்ம அதிர்ச்சியில இருக்காங்க. ஜனவரி 9 வர வேண்டிய படம் கோர்ட்டு கேஸ்னு போய் இப்ப மறுபடியும் தாமதமாகி இருக்கிறதால கண்டிப்பா தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம்தான் படம் ரிலீஸ் ஆகும்னு 100% உறுதியாயிடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தளபதியோட ஆட்டம் தியேட்டர்ல ஆரம்பம். அடுத்து நம்ம சூர்யா அண்ணனோட அப்டேட். வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யா, மமிதா பைஜு நடிக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரீசெண்டா வந்துச்சுல்ல. அதுல சூர்யா ஒரு குழந்தையோட நடக்கிற மாதிரி போஸ்டர் இருந்துச்சு. உடனே சோஷியல் மீடியாவில் இது 2007 பிருத்திவிராஜ் நடிச்ச கங்காருங்கிற மலையாள படத்தோட ரீமேக்னு ஒரு நியூஸ் தீயா பரவச்சு. இப்போ படக்குழு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இது எந்த படத்தோட ரீமேக்கும் கிடையாது, டைரக்டர் வெங்கி அட்லூரி எழுதின பக்கா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்னு கிளியரா சொல்லிட்டாங்க. சோ ரீமேக் வதந்திக்கு இப்போ எண்டு கார்டு போட்டாச்சு. அடுத்ததா உரியடி படத்துல மாஸ் காட்டுன நம்ம விஜயகுமார் இப்போ அறிவுன்னு ஒரு புது படத்துல ஹீரோவா களமிறங்குறாரு. சத்யா சிவா டைரக்ஷன்ல கயல் ஆனந்தி இதுல ஹீரோயினா நடிக்கிறாங்க. பெண்களோட உரிமையை மையமா வச்சு ஒரு வலுவான சமூக கருத்தோட உருவாக போற இந்த படத்தோட ஷூட்டிங் நேத்து சென்னையில பூஜையோட சும்மா ஜாம்னு ஆரம்பிச்சிருச்சு. டி இமான் மியூசிக்ல இடுக்கி, தேனி, சென்னைன்னு ஷூட்டிங் ரொம்ப ஸ்பீடா நடக்க போகுதாம். உரியடி மாதிரி இந்த படமும் ஒரு தரமான மெசேஜ் சொல்லுன்னு நம்பலாம். கடைசியா ஒரு இமாலய அப்டேட். 1100 கோடிக்கு மேல வசூல் பண்ண கல்கி 2898 படத்தோட 2வது பாகம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உலகநாயகன் கமல் சாரும் அமிதாப் பச்சனும் நடிக்கிற சீன்ஸ் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இதுல சுமதி கேரக்டர்ல நடிச்ச தீபிகா படுகோன் 2வது பாகத்திலிருந்து விலகிட்டாங்களாம். ஆனா ஹைலைட் என்னன்னா, நம்ம சுப்ரீம் யாஸ்கின் கேரக்டர்ல மிரட்ட போற உலகநாயகனுக்கு இந்த 2வது பாகத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட 150 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கான். நினைச்சு பாருங்க, அடுத்த வருஷம் தியேட்டர்ல சுப்ரீம் யாஸ்கின் ஆட்டோ சும்மா வெறித்தனமா இருக்க போகுது. சூர்யா அண்ணனோட நியூஸ்லயே இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. கருப்பு படம் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட். ஆஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா நடிச்சிருக்க இந்த படத்தோட வேலைங்கள்லாம் முடிஞ்சும் ரிலீஸ் தேதி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கு காரணம் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் இன்னும் விற்கப்படலன்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. நேத்து நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்ல தமிழ் கமெண்ட்ரி பண்ண நம்ம ஆர்ஜே பாலாஜி சிஎஸ்கே டீமே ரச்சின் ரவீந்திராவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் எடுத்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எனக்கே தெரியலன்னு ரொம்ப வேதனையா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏப்ரல்ல வரும்னு சொன்னாலும் பாலாஜியோட இந்த பேச்சு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான டாப் நியூஸ் முடிஞ்சது. ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுப்ரீம் யாஸ்கின் கேரக்டருக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.